நாம் அடிக்கடி பூண்டு சாதம் பண்ணியிருப்போம், மஷ்ரூம் சாதம் பண்ணியிருப்போம். ஆனால் பூண்டு, மஷ்ரூம், பட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு சாதம் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ அதை ட்ரை பண்ணலாமா? ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர், சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம், நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் குட்டி குட்டியாக கட் பண்ண காளான் சேர்த்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் போடுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதிலையே மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த சீசனிங் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பாஸ்மதி அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன், அதில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்தை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வடித்து ஆற வச்சா பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொத்தமல்லி இலை அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டை பட்டரில் வறுக்கும்போது வீடெல்லாம் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ்க்கு சைடிஷாக நான் பொட்டேட்டோ ஒயிட் மசாலா பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழமும் ட்ராகன் ஃப்ரூட்டும் சப்போட்டா ஜூஸ் கொடுத்துருந்தேன். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லஞ்ச் கொடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு லஞ்சில் பார்க்கலாம். பாய்.